ஹாய் சந்தோஷ், குட் மார்னிங். எங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? பரவாயில்லையே, காரை நல்லா மெயின்டைன் பண்றீங்க. நான் என் காரை துடைக்கிறது கூட இல்லை. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் தேவையில்லாம என்கிட்ட எதேதோ பேசிட்டு இருக்கீங்க? இல்லை சந்தோஷ், உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் காரை ஓட்டத்தான் விருப்பப்படுவாங்க. நீங்க வண்டியை நல்லாவே மெயின்டைன் பண்றீங்களே, ரொம்ப பொறுப்பா இருக்கீங்க. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. குட். உங்க பாராட்டு ஒன்று எனக்கு தேவையில்ல, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. சந்தோஷ், எனக்கு வந்த கொரியரை நீங்க சைன் பண்ணி வாங்கியிருக்கீங்க. அதை கொடுக்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான். கொரியரா? என்ன கொரியர்? ஆ, உங்களுக்கு வந்ததை நான் எதுக்கு சார் வாங்க போறேன்? இல்ல சந்தோஷ், அதை நீங்க தான் வாங்கினதா. ஹலோ, நான் எதையுமே வாங்கல, எனக்கு எதுவுமே தெரியாது. இல்ல சந்தோஷ், அதை நீங்க தான் சைன் பண்ணிருக்கீங்கன்னு கொரியர் ஆஃபீஸ்ல சொன்னாங்க. அதனால தான் கேட்குறேன். ஹலோ சார், உங்களுக்கு வந்த கொரியரை வாங்கி வைக்கிறதுக்கும் கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கும் நான் ஒன்றும் உங்க அசிஸ்டன்ட் கிடையாது. இல்ல சந்தோஷ், அது ரொம்ப முக்கியமான சார், கொரியர். அதான். நிறுத்துறீங்களா கொஞ்சம்? ஏதோ பெரிய நல்லவ மாதிரி பேசி சீன் போடுறீங்க. என்ன சார், இந்த சந்தோஷம் ஏமாந்துட்டான். நம்ம பேசி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி காரியம் சாதிக்கலான்னு இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுற வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏன் சந்தோஷ், என்னை பார்த்து பிடிக்கலைங்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. சிலரை ஏன் பிடிக்குதுன்னு காரணம் கேட்டா காரணமே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் உங்களை ஏன் பிடிக்கலைன்னு என்னால் காரணம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று கன்ஃபார்ம், உங்களை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. சுத்தமாக பிடிக்கல. ஹலோ, பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு எனக்கு ஆடிட்டிங் இருக்கு ஆஃபீஸில். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபைலை நான் போய் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கு. தொந்தரவு பண்ணாம தள்ளி போங்க சார். சந்தோஷ், என்ன இது? உள்ள ஏதோ கவர் இருக்க மாதிரி இருக்கே. ஆ, ஹரி சார் பேர் போட்டிருக்க. சார் சார், நமக்கு வர வேண்டிய கார்ப்பரேட் செக். எப்படி மேடி? கொரியர்காரன் கொண்டு வந்து கொடுத்தானா? நீங்க வேற சார், ஸ்டோரும் பக்கத்துல இருக்க டஸ்ட்பின்ல இருந்துச்சு. என்ன மேடி சொல்ற? ஆமா சார், நல்ல வேலை நான் பார்த்தேன். குப்பை தொட்டில கிடந்துச்சா? நமக்கு வந்த கொரியரை யார் வாங்கி குப்பை தொட்டில போட்டிருப்பாங்க? வேற யாரு? எல்லாம் அந்த சந்தோஷா தான் இருக்கும். ஆமா, இது என்ன ஃபைல? இது சந்தோஷோட ஃபைல. ஆஃபீஸ் போற வேகத்துல விட்டுட்டு போயிட்டான். ஃபோன் பண்ணா ஃபோனை எடுக்காம கட் பண்றான். ஐயோ, கொடுங்க சார், நான் வேணா வண்டி எடுத்துட்டு போய் அவங்க ஆபீஸ்ல கொடுத்துட்டு வரேன். வேண்டாம் மேடி, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆமா மேடி, நமக்கு செக் வரல, நம்ம எப்படி துடிச்சோம் அதே மாதிரி துடிப்பும் தவிப்பும் இந்த ஃபைலை காணும்னு அவனுக்கு வரணும். என்ன சார் சொல்றீங்க? நீங்க இப்படி பதிலுக்கு பதிலா இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டீங்களே. ஏன் இப்படி புதுசா? இல்ல மேடி, நானும் எவ்வளவு மெத்தட்ல சந்தோஷ் கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவனுக்கு புரியல. தொடர்ந்து என்ன சீண்டிக்கிட்டே இருக்கான். அதான் அவனுக்கு புரியுற மாதிரி அவன் ஸ்டைல்லயே பேசி பார்ப்போம். அப்பதான் புரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடிட்டர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. ஷூர் சார். ம். ஐயோ, ஃபைலை எங்க காணோம்? ஐயோ, ஃபைலை காணோமே. வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோமா? இல்லையே, வீட்டிலேருந்து எடுத்துட்டு தானே வந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கே.
ஒருவேளை கார்ல இருக்குமோ? எனது ஃபைல காணுமா? irresponsible idiot. சாரி சார். என்ன கூலா சாரின்னு சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆடிட்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. இந்த ஃபைல் இல்லாம அங்க போய் என்ன பண்றது? நேத்துக்கு நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவேன்னு. பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் த இயர் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த. நீ எல்லாம் எதுக்கியா வேலைக்கு வர? எங்க உயிரை வாங்குறதுக்கா? சந்தோஷ், நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நீ சதைச்சிட்ட. சாரி சார். எப்படி மிஸ் ஆச்சுன்னு ஆக்சுவலா எனக்கே தெரியும். No more explanations. You are suspended for 10 days. ஐயோ Get சார். out from the office. என் கண்ணு முன்னாடி நிக்காத. வெளிய போ. சார் சார் சார், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் நீங்களாவது சார். குட்டி, என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உன் முகமே சரியில்லையே. அது ஒண்ணும் இல்லம்மா. இல்ல குட்டி, ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீ ஆபீஸ்க்கு போயிட்டு இவ்ளோ சீக்கிரமா வரமாட்டியே. என்னாச்சுடா? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. நேற்று ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபைல் கொண்டு வந்தேன்லம்மா. ஆமா ஆமா, ஏதோ இம்பார்ட்டன்ட்டான ஃபைல்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா தூங்காம ஒர்க் பண்ணியே. ஆமா, அந்த ஃபைலை நான் மிஸ் பண்ணிட்டேன் கோவி.